அம்மா என்னம்மா ரசலாம் அழைக்கும் எல்லாருக்கும் சமா பாருங்க. அது உள்ள அர்த்தம் எப்படி பாருங்க, சமாதானம், பீஸ். காலையில எந்திரிச்ச உடனே காபி கொடுக்கும் போது உங்க வீட்டையாவுக்கு இதை நீங்க சொல்ற எத்தனை பேர் கை வைத்து சொல்லலாமா? கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த பிள்ளை எதை கத்துக்கிடும் தெரியுமா? அதைத்தான் கத்துக்கணும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சர், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர், நீங்க தான் பெரிய டீச்சர். இந்த ரகசியம் தெரியாம பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அந்த சார் படுத பாடு, ஐயோ அம்மா அப்பா என்ன சார் நடத்தல, மார்க் 80 ஆயிட்டு, ஏன் சார் நடத்தல? அவரு சார் பாக பண்ணிடுங்க சார், பாத்துக்கலாம் சார், போங்க சார். ஆச்சா பூச்சா அல்லா பிரக்காரங்கள் அல்ஜிப்ரால மார்க் போயிட்டு, அதுல மார்க் போயிட்டு, இதுல கிராமர்ல மார்க் போயிட்டு, அங்க போயிட்டு இங்க போயிட்டு, நீங்க அதை சொல்லி கொடுக்க எதுவும் இல்ல அவளுக்கு. நான் உள்ள போவோம், யாருக்கே நம்ம டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அவர் உடனே இப்படி பாப்பா, சார் வணக்கம் சார், வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயாம்பே, வணக்கம் ஐயாம்பே. சார் ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லை. என்ன பிரதர் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. நல்லா சொல்லி கொடுங்க சார், என் பிள்ளைய நம்பி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு சார் கண்ணீர் விட்டுட்டாரு, சார் நான் இந்த ஸ்கூல்ல 8 வருஷமா வேலை பண்ணிட்டு பாக்குறேன், எல்லாரும் பணம் கட்டியிருக்கோம், எங்களை வந்து ஒரு மிஷின் மாதிரி எங்களை திட்டுறாங்க, நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. டீச்சர்ஸ் யாரும் ஒரு ரோபோ கிடையாது பாருங்க, அவங்களும் உங்களை மாதிரி ஒரு இருந்தாங்க. உங்க பிள்ளை ஒழுக்கம் கத்துக்கிட்டலன்னா ஒத்துக்கொள்ளணும், நான் தான் காரணம், பெற்றோராகிய நான் தான் காரணம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் சீரியல் பாப்பீங்க? உங்க டைம் பாதி சீரியல்லே போயிடும். எப்படி பிள்ளைய ஹோம்வொர்க் எழுத வைப்பீங்க? சீரியல் காலையில 10 மணில இருந்து நைட்டு 11:30 வரைக்கும் சீரியல் இருக்கு. 10 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? தெரியாம என்ன கூட்டு வந்தாங்களோ? எனக்கு கொஞ்சம் வயசாயிட்டு அதை நான் சொல்லுவேன். ஆமா, சீரியல் பார்க்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஐயா சொன்ன மாதிரி நல்ல கருத்து விட்டுட்டோம். நீங்க சினிமாக்கு 3 மணி நேரம் போய் உட்கார்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை என்னதான் செய்யும்? அம்மா அழகா சொன்னாங்க, பிள்ளை எங்க கத்துக்கொள்ளும்? தாயின் மடியில கத்துக்கொள்ளும் இல்லையா? இப்ப நீங்க வந்து எதுல மாட்டிருப்பீங்க, எதுல சிக்கிருக்கீங்கிறது நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப மாணவர்கள் நிறங்கள நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இந்த பிள்ளை இதுல மாட்டிட்டு வந்து நிக்கிறது, சத்தமே இல்லாம உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஐயா அவர்கள் வந்து சமுதாயத்துடைய உங்களுடைய நிலைமைய அழகா சொன்னாரு, அதுக்கு வணக்கங்க. அடுத்த நம்மளுடைய இப்ப பேச்சுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைங்களை பாக்குறப்ப முதல் பொருட்கள் இல்லையா, பிள்ளைங்களுக்கு வந்து தாய்மொழி, பிள்ளைங்க முதல்ல எங்க கத்துக்கிறது அப்படின்னா தாய்மொழின்னு சொன்னாங்க. அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அவையார் என்ன சொன்ன, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீங்க சீரியல் உட்கார, வீட்டுக்காரர் அங்க உட்கார்ந்து இருக்க, இல்ல அவருடைய தொழில் அவர் பார்க்க போக, பிள்ளை போன்ல உட்கார, சமுதாயம் நம்ம வீடு. அப்ப நம்ம தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கத்துக்கணும். நீ மட்டும் சீரியல் தாராளமா கேட்கும், நீ மட்டும் சீரியல போனை டிவியே பார்த்துட்டு இருக்க, நீ என்னைய பார்த்து சொல்றீங்க நான் போனை பாக்குறேன் அப்படின்னு கேட்கும். அப்படித்தானே நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட அப்படித்தானே கேள்வி கேட்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில், நம்ம சீரியலை குறைக்கணும். பிள்ளைங்க கூட நேரத்தை செலவழிங்க. இன்னைக்கு போயிட்டு வந்தியாமா, என்னமா சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, எந்த மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன பாடம் நடத்தினாங்க. ஏன்னா வீட்டின் பெற்றோர் ஆசிரியர், அழகான ஒரு வாசனை எழுதி போட்டிருந்தாங்க, வீட்டில பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். ஏன்னா நம்ம தான் முதல்ல கத்துக் கொடுக்குறோம். அவங்க கொடுத்து அவங்க 70 பேருக்கு மத்தியில நம்ம பிள்ளைய பார்க்கணும், 30 பேருக்கு 20 மத்தியில பார்க்கணும். ஆனா உங்களுக்கு உங்க பிள்ளை தங்கும், உங்க பிள்ளை மட்டும்தான் உங்களுக்கான பிள்ளை. பிள்ளைக்கு நீங்க உங்களுக்கு பிள்ளை, அதுதான் உலகம், உங்களுக்கு அதுதான் உலகம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க கொடுத்தால், அன்பை கொடுத்து பார், அதை வாங்கி கொள்ள தெரியும். முதல்ல கொடுத்தாதான் கிவன் டேக் பாலிசி. நீங்க கொடுத்தாதான் பிள்ளைங்க வாங்கும், அதை கொடுக்கறது திரும்ப கொடுக்க பழகும்.
அதனால கோபமோ பிள்ளைங்க நம்ம பெத்த பிள்ளைங்க, அதனால கத்தனா திட்டுறது அடிக்கிறது அடிக்காதீங்க. பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நான் அதை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். பிள்ளைங்க அடுத்தவங்க பிள்ளை அந்த பிள்ளை என்ன 10 மார்க்குக்கு 20 மார்க் வாங்கி 20 மார்க் வாங்குச்சு, நீ என்ன வாங்கிட்டு 10 மார்க் தான் வாங்கிட்டு இருக்குன்னு பிள்ளைங்க அடிக்காதீங்க. அதுக்காக படிக்கிறத ஒரேடியா செல்லம் கொடுக்கிறது அந்த மாதிரியும் கொண்டு வந்துடக்கூடாது. பிள்ளைங்களை வந்து அவங்க கூட கம்பேர் பண்றது, இந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு மண்டைக்குள்ள ஏறாது, உனக்கு மண்டையில ஏறாது. நம்ம ட்ரீம்ஸ் தானே நம்ம பிள்ளை. யாராவது திட்டாங்க, ஏற வைக்க வேணும். நம்மளால செய்ய முடியல, நம்ம பிள்ளைய வச்சு செய்ய வைக்கணும். ஒரு பெரிய ஆயுதம் உங்க கையில இருக்கு. உங்களால எது முடியலையோ, உலகத்தை மாற்ற முடியல, நம்ம பேச முடியல, இதெல்லாம் பிள்ளைங்களை வச்சு நீங்க கொண்டுட்டு வரலாம். என்ன ஆசைப்பட உங்க ஆசையெல்லாம் அதுல வந்து பிள்ளைங்க திணிக்காதீங்க. அவங்களுக்கு சொன்னா புரியும். நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ வைங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க நம்மகிட்ட பணம் இருக்கு, நமக்கு என்னன்னாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பிள்ளைங்க நோ சொல்லி பழகுங்க. பிள்ளைங்கிட்ட கிடையாதுன்னா கிடையாது. ஆடம்பரமா எனக்கு அது தந்தானா பிள்ளைங்க அடம் பிடிக்கும். எனக்கு இது தந்தாதான் வாங்கிட்டாங்க, எனக்கு இது தந்தா நடக்காது, நான் வந்து தரல கடந்து உருளும், ரோட்டுக்கு போறாங்க, ஏற மாட்டேங்க, அழனும், சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரத போராட்டம்லாம் நடக்கும் இந்த வயசுலயே. வெளியில வந்து படிக்க வேண்டிய வயசு சின்ன வீட்டுக்குள்ளேயே தொடங்கும் உண்ணாவிரத போராட்டம் இருக்குங்க. இப்படி பிள்ளைய விடாதீங்க. ஏன் நம்ம பிள்ளைங்க நம்ம ஜீன்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு போராட்டம் கற்றுக் கொடுத்ததுக்கு அந்த பிள்ளைங்களை அந்த மாதிரி அடம் பிடிக்கிற முதல்ல வாங்கி கொடுத்து பழக்கம் கொடுத்தது யாரு? குழந்தைகள் மஞ்சள் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பது. இது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமால பாடின பாட்டு. இதை தவிர வேற எதுவுமே சொல்றது இல்லை. உங்க குழந்தை உங்க கையில, உங்க வாழ்க்கை உங்கிற மாதிரி உங்கள் குழந்தை உங்கள் கையில இருக்கு. உலகம் படைத்து உயர்வுட கற்கும் குழந்தையுடைய இறைவனுக்கு புகழ் நான் உரிய சீரோடும் சிறப்போடும் பேருந்து தொழில்நுட்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்சாரி கல்வியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திற்கு வருகை கொண்டு மிக மிக அருமையான கருத்துக்களை தந்த ஐயா கிளாடிசார் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி பேராசிரியை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்சாரி கல்வியத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உண்மை அர்ப்பணி. இதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்னா நானும் என்னுடைய வாழ்க்கையில கடந்த 33 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை நிறைவு செய்துட்டு இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல கூட இதை மாதிரி சில பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆங்காங்கே சில சொற்பொழிவு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜடீனா பாத்திமா ஸ்கூலுக்கு போவேன். அங்க உள்ள போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் செக் பண்றது. அங்க மொத்தத்துல சார் சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல போய் உங்க கணவனை பார்த்து கணவனுக்கு அடிபணிங்க, உங்களுக்கு பணிவிடை செய்யுங்க, சலான் சொல்லுங்க, அதெல்லாம் விட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2 வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2 வார்த்தை என்ன தெரியுமா? சரிமா சாரிமா. அவங்க என்ன சொன்னாலும் சரிமா சாரிமா சொல்லி பாருங்களேன். அப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். சார் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டா பேசினாரு, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். ஆனா வரக்கூடிய கணவர் வந்து நாங்கெல்லாம் வந்து வெளியே போயிட்டு பல பிரச்சனைகளை வருவோம். வரும்போது எப்படா வரும்போது நீங்க அப்பதான் குற்றம் போடுறீங்க, விஷயம் சொல்லுவோம், உங்க மாமி எப்படி சொன்னா, உங்க மைண்ட் எப்படி சொன்னா, அப்ப உடனே பிரச்சனை கூடிருக்கு. அதனால முதல்ல வந்து வெளியே போயிட்டு ஒரு கணவனுக்கு கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் வரும், ஆனா அப்படியே போயிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன வந்து பிள்ளைகளை ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி நபிகளாய் சலாசம் சொல்றாங்க, உன் தாயின் காதலிலே சொர்க்கம் இருக்கு. ஏன் தாயின் காதலி சொன்னாங்க? எல்லாரும் சொன்ன மாதிரி தாயின் மனிதன் முதல் பள்ளிக்கூடம். இப்ப நான் கூட 2-3 நிகழ்ச்சிகள் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படி எல்லாருக்குமே செல் இல்லாம இருக்க முடியாது. நம்ம செல்லக்கூடாது கூட அவங்களும் சொல்றோம். பட் எனக்கு கூட செல்லு பார்க்காம இருக்க முடியல. அப்பப்ப கை வாட்ஸ்அப் சொல்லப்போனா நோம்பு நேரத்துல வந்து 30 நாளும் இந்த செல்ல பார்க்காம கழிச்சு பாதிக்கு பாருங்க, பெரிய விஷயம். இப்பதான் நோம்பு இருக்க பார்த்துட்டு வாட்ஸ்அப் தான் பார்ப்பேன். தராபிக்கிற போறதுக்கு முன்னால என்னெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சார். ஆனா இப்ப வந்து தவிர்க்க முடியாத சக்தி செல்லு. ஆனா இந்த செல்லை வச்சு நல்ல காரியம் நிறைய நடந்திருக்கு. முன்னெல்லாம் சினிமா பார்க்கும்போது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எங்க போய் இல்லை, அது ரொம்ப அருமையா இருக்கும்.
இது உதாரணமா தப்பா நினைக்கக்கூடாது. நேற்று கூட தமிழகத்துடைய ஒரு அமைச்சர் வந்து கீழ்த்தரமா பெண்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில பேசியிருக்கிறார். ஆனா இதை கூட அந்த சின்ன படத்துல இளங்கலை காய்வாக சொன்னாங்க. எதுவுமே பப்ளிக்கா இருக்காது. நீங்க தப்பா நினைக்க கூடாது சார். பழைய பாட்டு பாடல்ட்டு கண்ணதாசன் வரியை பார்த்தேன். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதுதான் அரசு இருக்கா. என் பிள்ளைகளோட உட்கார்ந்து பாட்ட பார்க்கலாம், என் பேரும் பேத்தியோட உட்கார்ந்து பார்க்கலாம். இப்ப பாட்டு பண்ணலாம். டாடி மம்மி வீட்டுல இல்ல, அசிங்கமா இருக்கு. மானம் இம்மூன்றும் ஆண் பெண் இருவருக்கும் சமம். ஒழுக்கம் இருந்தால் உன்னத வாழ்க்கை அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சிறந்த கருத்துக்களை தந்து அமர்ந்திருக்கும் நல்லவர்கள் மற்றும் ஆண்டோர் சார்ந்தவர்கள் கலந்து கொண்ட நல் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து